Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். வணக்கம் சார். வணக்கம். மாநிலங்களவைக்கான சீட்டுகளில் திமுக அறிவிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் அதிமுக என்ன பண்ண போறாங்க ரெண்டுக்குங்கிற கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் பாமக தேமுதிகன்னு சொல்லப்பட்டு இருந்தாலும் இப்போ பாமக இருக்கக்கூடிய சூழலுக்கு இப்போ பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னாலே யாட்டன் கூட ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனால் தேமுதிக கிட்ட இல்லைன்னு மறுக்கப்பட்டது. ஆனால் எல்கே சுதீஷ் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்காரு. அப்போ ரெண்டுல ஒன்று தேமுதிகவுக்கு இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை இப்போ எழுப்பி இருக்கு. ரெண்டுமே அதிமுகவுக்கு தான் கொடுப்பாங்களா இல்லைன்னா தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது இது ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னா, இவங்க சொன்னாங்க, பிரேமலதா முதல்ல சொன்னாங்க, இது மாதிரி நாங்கள் உரிய சமயத்தில் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடிட்டு இந்த கேள்வியை கேட்டபோது அது மாதிரி ஒரு ப்ராமிஸே கிடையாது, நான் ஒத்துக்கலைன்னா மாதிரி தான் சொன்னார் அவர். அப்போது அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க சத்தியம் வாய்மையே வெல்லும்னு ஒரு ட்வீட்லாம் போட்டு எடுத்தாங்க. அப்புறம் மறுபடியும் உறுதிப்படுத்தினார் சுதீஷ், இல்லை அவங்க ஒப்புத்துனாங்கன்னு. அப்போ இந்த சூழலில் தான் சரி, எடப்பாடி துரோகம் பண்ணுறதுல பெரிய ஆள், அவர் எல்லார் முதுகிலையும் குத்துறதுல பெரிய ஆள், தேமுதிக முதுகிலையும் குத்திட்டாரு அப்படின்றது தான் பொதுவான எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்த சூழல் தேமுதிக முதுகில் குத்திட்டாருன்றது தான் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாக இருந்தது. ஏன்னா அவர் மறுத்துட்டார், அது மாதிரி ஒரு உறுதிமொழியை கொடுக்கலன்னு மறுத்துட்டார். அப்போது சுதீஷை கூப்பிட்டு பேச வேண்டிய காரணம் என்ன? ஒன்று சுதீஷை இப்படி சமாதானப்படுத்தலாம். அடுத்த ஏப்ரலில் ஒரு 7 வேக்கன்சி வருது, அந்த வேகன்சியில் ஏதாவது கொடுக்கலாம். இப்போ வைகோ கூட அதை தான் எதிர்பார்த்துருக்காரு. அடுத்த வருஷம் ஒரு வேகன்சி தான் வைகோவே, அடுத்த வருஷம் ஒரு வேகன்சி வைகோ எதிர்பார்த்துருக்கார். இந்த வருஷம் எனக்கு மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த வருஷம் எதிர்பார்த்தேன். அது மாதிரி இவங்களும் தேமுதிகவுக்கும் அடுத்த வருஷம் தேர்தலுக்கு முன்னாடி வேகன்சிஸ் வருது, அதில் வேணால் உங்களுக்கு நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம். இல்லை நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்களுக்கே கொடுக்க போகிறோம், இல்லை உங்களுக்கு கொடுத்தா பாமக அன்புமணிக்கு நாங்கள் இது பண்ண வேண்டியிருக்கோம், அதனால் நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்களுக்கே 2 பேருக்கும் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்திருக்குங்க. இல்லாட்டி அவர் சுதீஷை கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ப்ராமிஸே பண்ணலைன்னு ஒரு கட்டத்தில் இருக்கும். இல்லை இவர் மெகா கூட்டணி அமைக்கணுன்ற நோக்கத்தில் இருக்கிறவருக்கு தேமுதிக நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. யார்? பிரேமலதா. அப்படி ஒரு இதுனா நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா தான் கூட்டணியை கூட்டணி விட்டு போகிறதுக்கு கூட ரெடி ஆகிடும். தாவேக்கா சைடு போய் சேர்றது ஈஸி, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. விஜய்கிட்ட போனாங்கன்னா அவர் ஒரு 15 சீட்டுக்கு 10 சீட்டோ ஏதோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். அதனால் இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. யாருக்கு? அதிமுகவுக்கு பயம் வந்துருச்சு. கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஒரு சமாதான பேச்சுவார்த்தை தான் போயிருக்கு. அந்த சமாதான பேச்சுவார்த்தை முடிவில் கொடுக்குறது அப்படின்னு முடிவெடுத்திருந்தாங்கன்னா கூட்டணியில் தேமுதிக இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க அப்படின்றது. அது பாஜகவுடைய பிரச்சனை ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கு பாஜகவும் ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க. தேமுதிக இருக்கணும். ஆமாம், அது என்ன கணக்கு சார்? அந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இருக்கணும். அது போயிட்டு என்ன பண்ணுறது? கொஞ்சம் வலுவான கூட்டணி. அதிமுக பாஜக மட்டுமே இருந்தால் வின் பண்ண முடியாதுங்க. அதிமுக பாஜக பாமக தேமுதிக புதிய தமிழகம் நாம் தமிழ் ஜான் பாண்டியன் அவங்களாம் இருந்தால் தான் வின் பண்ண, ஓபிஎஸ் தினகரன் இதெல்லாம் இருந்தால் தான் கட்சி வின் பண்ண முடியும். இதில் 1-2 கட்சி வெளில போச்சு வச்சுக்கோங்க, அது இழப்பு தான் ஆக்சுவலாக. அதனால் தேமுதிக இருக்கணும்னு பாஜகவும் ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம் ஏடிஎம்கேக்கு. ஸோ அதனால் 3 விதமான விஷயங்கள் எதிர்பார்க்கணும். ஒன்று அடுத்த ஏப்ரலில் உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம். இல்லை உங்களுக்கு அசம்பிளியில் நீங்கள் கேட்குறத விட அதிகமான கொஞ்சம் சீட் தரோம், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த வாட்டி நாங்கள் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். இல்லை இந்த கூட்டணியில் விட்டு தேமுதிக போயிட போகிறது இது மாதிரிலாம் சொன்னால் கூட போயிடுவாங்க அப்படின்னா சரி வேறு வழி இல்லை கொடுக்கறதுன்னு ஒரு முடிவு எடுத்து கொடுக்கறதுன்னு ஒரு முடிவை அவங்க எடுத்துருக்கலாம். இந்த 3 முடிவை தவிர வேறு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் இந்த விஷயத்துக்கு சுதீஷை கூப்பிட்டு அவர் பேசினார்ன்ற ஒரு விஷயம் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று பாஜக ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை வெளியில் பொது வெளியில் எடப்பாடி முதுகில் குத்துறதுல ஃபேமஸான ஒரு துரோகியாக மாறிட்டு வராரு. அது ஓபிஎஸை குத்தினார், தினகரனை குத்தினார், சசிகலாவை குத்தினார், அடுத்தது இப்போ பிரேமலதா முதுகிலையும் குத்திட்டாரு, இவர் துரோகத்துக்கு பேர் போனவர் அப்படின்ற பேச்சு வெளியில் பரவலாக வர ஆரம்பிக்கவே சரி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னா இப்போ சுதீஷை கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஸோ என்ன முடிவு எடுக்கிறாருன்னு இந்த நான் சொன்ன 3 ஆப்ஷன்லேருந்து எடுப்பார்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். ஆனால் இந்த முறை கொடுக்காம எலெக்ஷனை ஒட்டி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சமாதானப்படுத்தி இருக்கலாம். இல்லை அசம்பிளியில் உங்களுக்கு நிறைய சீட் கொடுக்குறாங்க, நீங்கள் கேட்கறதோட ஒரு 5-6 சீட் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அதெல்லாம் அந்த இடத்துக்கு இவங்க ஒத்துக்கல் வச்சுக்கோங்க, இல்லைங்க எனக்கு இப்போ தான் வேணும்னு சொன்னால் சரி இவங்க கூட்டணி விட்டு போயிட போகிறாங்க வேறு வழி இல்லைன்னு கொடுக்குறதுன்னு ஒத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி இல்லைங்க நான் எங்கள் அதிமுக கேண்டிடேட்டு தான் 2 பேர் போட போகிறேன் அப்படின்னா
ஒருவேளை அடுத்த ஏப்ரலில் கொடுக்குறோன்ற ப்ராமிஸை வந்து அவங்க ஏற்றுட்ருக்கலாம், பாமக தேமுதிக ஏற்றுட்ருக்கலாம். அப்படி தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் வந்து எடப்பாடி சரண்டர் ஆகிட்டாருன்றதான் அடிப்படையான விஷயம். திமுகவுடைய நகர்வு எல்லாராலையும் ரொம்ப உற்று நோக்கப்படுறதா இருக்கு 26க்கு. ஏன்னா பொதுக்குழுங்கிறது 10 ஆண்டுகளுக்கு மேல சென்னையை தாண்டி வேற எங்கேயும் நடக்கல. ஆனா இந்த முறை மதுரையில வந்து பொதுக்குழுவை நடத்துறாங்க. அப்போ தென் மண்டலத்தையும் கொங்கு மண்டலத்தையும் இந்த மாதிரி ரொம்ப தீவிரமா குறிவைக்கிறாங்க திமுக. அதனாலதான் மண்டல பொறுப்பாளர்கள்ல கூட ரொம்ப நியமிச்சிருக்காங்க பார்த்து. அதுல செந்தில் பாலாஜிக்கு முக்கியமா கொங்கு மண்டலத்துல கொடுக்கப்பட்ட முக்கியமான பொறுப்பு. அதனாலதான் மதுரையில கொண்டு போய் பொதுக்குழு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொதுக்குழு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படும்? ஏதாவது அறிவிப்புகள் முக்கியமான வாய்ப்பு இருக்கா? இல்லை, கண்டிப்பாக வந்து இந்த பொதுக்குழு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுவும் மதுரையில் கூட்டுறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் மதுரையில் இருக்கிற உட்கட்சி பிரச்சனையை தீர்க்கணும் முதல்ல. அங்கே இருக்கிற மூர்த்திக்கும் பழனிவேல் தியாகராஜனுக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தளபதிக்கும் பழனிவேல் தியாகராஜனுக்கும் பிரச்சனை. அங்கே பெரிய மதுரையில் திமுகவில் பெரிய குழப்பம் ஓடிட்டுருக்கு. அங்கே இருக்கிற இவரோட மேயரோட ஹஸ்பண்டையே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க டிஎம்கேலேருந்து. அவர் வந்து பழனிவேல் தியாகராஜனோட சப்போர்ட்டர். அந்த பொன் வசந்த் சுத்தனை இப்போ மேயரோட ஹஸ்பண்டு. மேயர் கூட்டத்துக்கு 59 திமுக உறுப்பினர்களே அட்டன் பண்ணல. தீர்மானங்கள்லாம் அதிமுக ஆதரவோட பாஸ் ஆச்சு. அப்போ அங்கே என்ன நடக்குது மதுரையில் திமுகவில்? மதுரை திமுகவில் என்ன நடக்குது? அவ்வளோ குழப்பம் ஏன் நடக்குது மதுரை திமுகவில்? அங்கே இருக்கிற ஆட்கள் இப்போ தான் சேலம் திமுக இப்போ தான் சரி பண்ணியிருக்காங்க. யாருக்கு? சிவலிங்கத்துக்கு பதவி கொடுத்தது மூலமாக அங்கே இருக்கிற 3 பேர் தகராறு, ராஜேந்திரன், செல்வகணபதி, சிவலிங்கம், அந்த பிரச்சனைக்கு முடிவு ஓடுறது இப்போ இங்கே நடக்குது. தளபதிக்கு பழனிவேல் தியாகராஜனுக்கு மூர்த்திக்கெல்லாம் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அவங்களுக்குள்ள பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இதை எப்போ சரி பண்ண போகிறீங்க? எல்லா ஊர்லேயும் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குங்க திமுகவில். நேருக்கும் பொன்மொழிக்கும் இதுக்கும் பொய்யாமொழிக்கும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இது மாதிரி பல ஊரில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நகராட்சியிலெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது. கோஷ்டியாக இருக்காங்க திமுக. அதெல்லாம் உங்கள் திமுக கவனிக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. ஆக்சுவலாக மதுரையிலையும் பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஓவராலாக ஸ்டாலினுக்கு ஒரு இமேஜ் இருக்கிறதுனால இந்த திமுக ஓவரால். ஏன்னா எதிரில் வந்து பெரிய தலைவர் கிடையாது, எதிரில் வந்து ஒரு பெரிய கூட்டணி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? திமுகவோட இன்றைக்கி அட்வான்டேஜ் காரணம் திமுக ஒரு பலமான கூட்டணியோடு இருக்குது. திமுகவோட தலைவர் வந்து பல நல்ல திட்டங்களை அறிவித்து ஓரளவுக்கு பெண்களுடைய ஆதரவு பெற்றிருக்காரு. ஸ்டாலினோட இமேஜ் தனிப்பட்ட முறையில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் எதிர்க்க அவருக்கு ஈக்குவலான தலைவர்கள் கிடையாது. அந்த அடிப்படையான விஷயம் அது இருக்குது. ஸோ தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்ருக்காரு. இதனால் அந்த திமுகவோட இமேஜ் கட்டமைக்கப்பட்டிருக்கே தவிர கட்சி வந்து ரொம்ப அங்கங்கே பயங்கரமாக வந்து உட்கட்சி பிரச்சனைகள் இருக்குது. எல்லா ஊர்லேயும் உட்கட்சி பிரச்சனைகள் இருக்குது. அதை அவங்க சரிப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி எடுத்த மாதிரியே தெரியல. எல்லாம் புண்ணு ரொம்ப சீரியஸ் ஆகி போய் ஆப்ரேஷன் பண்ணுற லெவலில் தான் உள்ளே போகிறாங்க. திருநெல்வேலியில் போனாங்க பாருங்கள், மாநகராட்சியில் போனாங்க. திருநெல்வேலி மாநகராட்சி, கோயம்புத்தூர் மாநகராட்சியெல்லாம் அது நடந்தது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து பல ஊர்களில் திமுகவில் பயங்கர உட்கட்சி பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அதை வந்து இந்த திமுக தலைமை அதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல ஆக்சுவலாக வந்து. அதனால் மதுரையில் இப்போ போட்டிருக்கிற இந்த மாநாடு நிச்சயமாக அந்த உட்கட்சி பிரச்சனைக்கு முடிவு கட்டுற மாதிரியும், வேறு பல ஊர்களில் உட்கட்சி பிரச்சனைகள் இருந்தால் நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன், அதை கட்சி வந்து சிவியரான ஆக்ஷன் எடுக்கும்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, நாளைக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கட்சி ஒன்றுபட்டு உடைச்சு 200 சீட்டு இல்லை, குறைஞ்சபட்சம் 150 சீட்டாவது வின் பண்ணணும் நம்ம கூட்டணி அப்படின்ற அளவில் போகிறாங்க. அது தவிர வந்து நேரத்துக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ப கட்சியில் இன்னும் புதுதாக யாராவது கட்சிகள் வந்து சேர்க்க விரும்பினா சேர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கூட அவர் சொல்லலாம் நாளைக்கு. இப்போ தேமுதிக மாதிரி கட்சிகள் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து கூப்பிட்ற விஷயமா வந்து எந்த ஒரு கட்சிகள் இணைய விரும்பினாலும் நாங்கள் சேர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அழைப்பை கூட விடுக்கலாம். அது ஒருவேளை அது தேமுதிகவுக்கான அழைப்பாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. தேமுதிக வந்து அது இப்போது ராஜ்யசபா கொடுத்துட்டாருன்னா அதுக்கு புல் ஸ்டாப் வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து முக்கியமான நோக்கம் என்னென்னா வந்து கட்சி வந்து 150 இடங்களில் பெறணும். இந்த உட்கட்சி பிரச்சனைகள் எங்கேயுமே இருக்கக்கூடாது. இருந்தால் வந்து நான் வந்து ரொம்ப கண்டிப்பான ஆக்ஷன் எடுப்பேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி சவுத்துலேயும் கொங்கூர்லேயும் அதிமுக பாஜக 2 பேரும் சேர்ந்துருக்கும்போது அது ஒரு ஃபோர்ஸாக தான் இருக்குது, அது சந்தேகம் இல்லை. ஸோ அங்கே வந்து அப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி அவங்க வந்து ஸ்வீப் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஈவன் அப்போவே கூட வந்து அதிமுக ரொம்ப மோசமாலாம் தோக்கலை, அதிமுக பாஜக இருந்தபோது. அப்போவும் ஓரளவுக்கு இடங்கள்லாம் பெற்றாங்க, 21 இடங்களும் ரொம்ப பெற்றதான் ஞாபகம் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த வாட்டி வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு மனோபாவம், ஆன்டி இன்குமென்சி இருக்கும்ல, அந்த ஆன்டி இன்குமென்சியில் நீங்கள் 2-3% ஓட்டை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த ஓட்டை எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க? ஸோ அதனால் எதிரில் வந்து கூட்டணி பலமாக அமையாததுனால திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இன்றைக்கி லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் நாளைக்கு தேர்தல் நெருங்கும்பொழுது எதிர்க்க ஒரு பலமான கூட்டணி அமைஞ்சிருச்சு. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அப்படின்னு ஒரு ஓபிஎஸ், தினகரன் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு வச்சுக்கோங்க. அந்த கூட்டணி வந்து டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதோ கடைசி கட்டத்தில்
அதிமுக வந்து பாஜகவை தூக்கி போட்டுட்டு தாவேகாவோட போச்சு வச்சுக்கோங்க. அதிமுக, தாவேகா, பாமக, தேமுதிக அப்படி போனாலுமே அதுவும் வந்து ஸ்ட்ராங்கான கூட்டணியே வந்துடும். அதில் இன்னொரு ஆபத்து அதில் என்ன இருக்குன்னா, அதில் திமுகலேருந்து அஃப்கோர்ஸ் பாமக அங்கேருந்தால் போக மாட்டாங்க. பாமக அங்கே இல்லாத இருந்தாங்க வச்சுக்கோங்க, தாவேகா அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கட்சியிலேருந்து அங்கே போகிறது, ஏன்னா பாஜக பாமக இல்லாத அணியில் விடுதலை சிறுத்தைகள் இருப்பாங்க. அதே மாதிரி பாஜக இல்லாத அணிகளில் சிபிஐ சிபிஎம்லாம் இருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து திமுக விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வச்சுக்கோங்க. ஸோ காங்கிரஸ் இருக்கிறவங்க இந்த கூட்டணி இங்கே இருக்கும். ஆனால் இந்த கூட்டணி இதெல்லாம் நான் சொல்கிறதுனா ரொம்ப ரிமோட்டான ஒரு சான்ஸு. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து அந்த அந்த மாநாட்டை பொறுத்த மட்டும் வந்து இன்றைக்கி லெவலில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருந்தால் கூட நாளைக்கு என்ன மாதிரி சூழல் உருவாகுன்னு சொல்ல முடியாது. இப்போ அதுக்கேற்றபடி நம்ம உழைப்பை வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும், அல்லது வந்து நம்ம திட்டமிட வேண்டும் அப்படின்றது தான் வலியுறுத்துறதுக்காக அந்த மாநாடு போட்டிருக்கார். கொங்கு மண்டலமும் இதுவும் இருக்குல்ல, தெற்கும், அது வந்து அவங்களுக்கு சவாலான ஒரு ஏரியாவாக தான் இருக்குது. வரப்போகிற காலகட்டத்தில் திமுக மேலும் பல பிரச்சனைகளை வந்து மத்திய அரசு மூலமாக சந்திக்கும். ஸோ அந்த இடத்துல கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படி கட்சி இன்னும் தீவிரமாக வந்து களப்பணி ஆற்ற வேண்டும் அப்படின்ற விஷயத்தில் சொல்கிறதுக்காக தான். ஏன்னா கட்சிக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமும் பலமாக போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். அதையும் தாண்டி உங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால் வாக்குகளை பெற வேண்டும். அதே மாதிரி ஸ்டாலினோட இமேஜினால், கூட்டணியோட பலத்தினால வாக்குகளை பெற வேண்டும். பாஜக எதிர்ப்புன்றது ஒரு முக்கியமான விஷயம் வாக்குகளை கொண்டுறதுக்கு. பாஜக எதிர்ப்பு ஓட்டு என்பது வெறும் மைனாரிட்டி ஓட்டு மட்டுமல்ல. மைனாரிட்டிக்கு வெளியில் இருக்கிற இந்துக்களும் பாஜகவை பிடிக்காத லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவர்கள் ஓட்டும் திமுகவுக்கு தான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் இழுக்கிறதுக்கு தான் விஜய் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த ஓட்டெல்லாம் கட்டி காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால விஜயோட ரோல் இருக்குல்ல, விஜய் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்பாய்லராக இருப்பாரோ தெரியாது. அது அதிமுகவுக்கு ஸ்பாய்லராக இருப்பாரா, திமுகவுக்கு ஸ்பாய்லராக இருப்பாரான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தற்சமயத்துக்கு அவர் வந்து எந்த விதமான ஒரு ஆபத்தும் ஒரு இல்லை, அவரால் திமுக ஆட்சிக்கு வரத்துக்கான தற்சமயம் இல்லை. ஆனால் இதுவே 10 மாதம் கழிச்சு என்ன மாதிரி நிலைமை வரும், அவர் வந்து பிரச்சார களத்தில் இறங்கி போகும்போது என்ன மாதிரியான ஆதரவு அவருக்கு கிடைக்கும், அவர் எந்த மாதிரியான பாஜக எதிர்ப்புகளை கையில் எடுக்கிறாரு, அதை எதிர்த்தன் மூலமாக எப்படி பாஜக எதிர்ப்போர்கள் திமுகவுக்கு போகிறத எப்படி அவர் இழுக்கிறாரு, அதெல்லாம் இருக்கு இல்லையா. இல்லை, நேற்றைய பேச்சு அப்படி எடுத்துக்கலாமா நம்ம? நேற்று பேசும்பொழுது போதைப் பொருள் மாதிரி ஜாதி மதத்தையும் நம்ம கடந்து வைக்கிறணும், எவ்வளோக்கு எவ்வளோ தொலைவில் வைக்க முடியுமோ ஜாதி மதத்தை அந்த அளவுக்கு தொலைவில் வைக்கணும்னு சமூக நீதி சார்ந்து இந்த திமுகவுடைய ஒரு சில சாயல் சார்ந்த பேச்சுகள் அங்கே வரதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போது பாஜகவுக்கான எதிர்ப்பு ஓட்டுகளையும் சரி, திமுகவுக்கு இது நாள் வரைக்கும் போயிருக்க சிறுபான்மையினர்கள் ஓட்டையும் தான் பக்கம் திருப்பறதுக்கான ஒரு நடவடிக்கை வச்சுக்கிறத பார்க்கலாமா? ட்ரை பண்ணுவார். அது ட்ரை பண்ணி அவர் எவ்வளோ தூரம் அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எடுக்கிறாருன்றது தான் வந்து திமுக அதை ஸ்பாயில் பண்ணுறாரா இல்லையான்னு நமக்கு தெரியும். அதை வந்து பாஜகவும் விரும்புகிறாங்க. அதிமுக பாஜகவும் அவங்களோட சேர்றதை விரும்பலை. தனியாக இருந்து திமுகவை ஸ்பாயில் பண்ணணும், திமுகவுக்கு போகிற ஓட்டை எடுக்கணும். பாஜகவோட எதிர்ப்பு வங்கின்றது இங்கே கணிசமாக இருக்குது. பாஜகவோட எதிர்ப்பு வங்கி, திமுக ஆதரவு வங்கி, திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவு வங்கி, ஓட்டு வங்கி, இதெல்லாம் சேர்ந்து தான். இப்போ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால பெண்களுடைய வாக்கு வங்கி, இதெல்லாம் தான் வந்து திமுகவுடைய வெற்றி காரணமாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது மூலமாக பெண்களுடைய ஓட்டு வங்கியை சிதைக்க பார்க்குறாங்க எதிர்கட்சிகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் கொடுத்த பணம் ஒரு 1.25 கோடி பேருக்கு தான் கொடுத்தீங்கன்னு 1 கோடி பேர் அதிருப்தியாக இருக்காங்க. நீங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டு சாராய கடையை திறந்து வச்சுருக்கீங்கன்னு அப்படி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போய் பெண்களோட ஓட்டை கவர பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அடிப்படையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற லெவலில் திமுக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் வரப்போகிற 10 மாத காலகட்டத்தில் விஜய் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட், இப்போ சீமானோட விஷயம் ஒன்றும் இல்லை, சீமானோட ஓட்டு வங்கி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீமான் வந்து 8% இருக்க மாட்டார், இனிமேல் குறையறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்குது. அவர்கிட்ட அமைப்பும் அவர்கிட்ட இல்லை. அவருக்கு போட்டு இந்த விஜய் ரசிகர்களும் இங்கே திரும்பி இங்கே வந்துடுவாங்க. அதனால் அவருடைய ஓட்டு வங்கி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஒன்றும் பெரிய சில அரசியல் புலிகள், வித்தகர்கள், விமர்சகர்கள் சொல்கிற மாதிரி அவர் பெரிய அந்த ஓட்டை வாங்கிடுவார், இந்த ஓட்டை வாங்கிடுவார், எந்த ஓட்டையும் அவர் வாங்க மாட்டார். அவருக்கு இருக்கிற ஓட்டு இருக்குது. அது விஜய் ரசிகர்கள் அங்கே ஓட்டு போட்டிருந்தாங்க. அது குறைஞ்சிட்டுனா ஒரு 5% அவர் நிற்பார். அவ்வளோ 3% 5% இருப்பார். 26ல் 8 வராது. வராதுங்க, டெஃபினட்டாக வராது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து மொழி சிறுபான்மையோரை எதிர்க்கிறாரு, சிறுபான்மையோரை எதிர்க்கிறாரு, எல்லாத்தையும் எதிர்த்துருக்காரு. பெரியாருடைய தொண்டர்களை எதிர்க்கிறாரு, எல்லாரையுமே எதிர்த்துருக்காரு. அதை வந்து அவர் அட்வான்டேஜாக நினைக்கிறார். அவர் பெரியார் எதிர்த்ததை நம்பி அவருக்கு யாரும் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. பாஜக ஆதரவாளர்கள்லாம் அவங்களாம் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இவர் பெரியார் எதிர்க்கிறதுனாலேயே வந்து பாஜக ஆட்கள்லாம் வந்து அப்படியே சீமான் பக்கம் போயிடுவாங்களா? அதெல்லாம் போக மாட்டாங்க, சான்ஸ் இல்லை. அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த மாதிரி இருக்கிறப்போ திமுகவுக்கான அட்வான்டேஜ் இன்றைக்கி இருக்கிறதே
இன்னும் 10 மாதம் கழிச்சு இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்கிறது பார்க்கும்பொழுது திமுகவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வெளியில் தெரியலையோ அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சேலத்திலேயே இப்போ இந்த எம்பி நியமனம் அப்பயே வந்து எடப்பாடிக்கு ஸ்கெட்ச் போடுறதுக்காக வந்து எல்லாத்தையும் சுற்றி எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்குறாரு. சேலத்தில் செல்வ கணபதிக்கு கொடுத்துட்டாரு, அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் ராஜேந்திரனுக்கு இப்போ கொடுத்தாரு, அடுத்ததா இவருக்கு கொடுக்குறாரு. அப்போ வந்து எடப்பாடியை டார்கெட் பண்ணுறாரு அங்கே இருக்கு. ஆனால் இப்போது இன்னொரு கோணம் நீங்கள் சொல்கிறப்ப தான் தெரியுது, இல்லை அங்கே உட்கட்சியில் பிரச்சனை இருந்தது, 2 பேருக்கு கொடுத்தப்ப நான் மட்டும் என்னங்கிறப்போ இங்கே கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி மதுரையில் ஒரு நிறைய பிரச்சனைகள் பிடிஆருக்கு மினிஸ்ட்ரி மாத்திரத்துலேருந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் மற்ற கட்சிகளுடைய பிரச்சனை பெருசா தெரியுதுனால இவங்க கட்சிகளோட பிரச்சனையே நிறையா இருக்குது. அது வெளியில் தெரியாத இருக்கே தவிர இவங்க கட்சிக்குள்ள இப்போ சேலத்திலே பார்த்தீங்கன்னா 11 தொகுதி இருக்குது சேலத்தில். போன வாட்டி அங்கே திமுக ஒரு இடத்துல வின் பண்ணாங்க, சேலம் நார்த்தில் மட்டும்தான் வின் பண்ணாங்க. அதில் தான் ராஜேந்திரன் வின் பண்ணி இப்போ மந்திரியாக இருக்கார். மற்ற 10 தொகுதியில் தோத்தாங்க. பாமக 2 தொகுதி, மற்ற தொகுதிலாம் ஏடிஎம்கே தான் வின் பண்ணிச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க 3 பேர் அங்கேருந்து என்ன பிரயோஜனம்? இந்த 3 பேர் நீங்கள் இருக்கீங்களே, இந்த வாட்டி 80% உங்களுக்குள்ளே எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது, 80% தொகுதியை நீங்கள் வாங்கி தரணும், வின் பண்ணி ஆனோம், முடிஞ்சால் எடப்பாடியை நீங்கள் தோக்கடிக்கணுன்றது தான் இப்போ சிவலிங்கத்துக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டு. சிவலிங்கம் அந்த 3 பேருக்குமே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்னா, எடப்பாடியை நீங்கள் இந்த வாட்டி தோக்கடிச்சு காமிங்க, பொறுப்பு கொடுத்தாச்சு. ஆமாம், பொறுப்பு கொடுத்தாச்சு, இனிமேல் பேச்சு மூச்சு எதுவும் இருக்கக்கூடாது, கட்சி வேலையே தான் இருக்கணும், உங்களுக்குள்ளே எந்த உரசனும் இருக்கக்கூடாதுன்றதான் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல மாவட்டங்களில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பவரில் இருக்கிற கட்சி ஆட்சி முடிய போகிறது, அந்தந்த கட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரையும் அவங்க சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்குறாங்க. அப்போ என்ன ஆகுது? கோஷ்டி மோதல் வருது. அந்த கான்ட்ராக்ட் அவனுக்கு போச்சு, இந்த கான்ட்ராக்ட் அவனுக்கு போச்சு. எதுக்கு நகரத்தில் கார்பரேஷனில் ஏன் பிரச்சனை வருது? நகராட்சியில் ஏன் பிரச்சனை வருது? கான்ட்ராக்ட் தான். இந்த கான்ட்ராக்ட் அவனுக்கு கொடுத்தீங்க, அந்த கான்ட்ராக்ட் அவனுக்கு கொடுத்தீங்க, ஆட்சி முடிய போகுது, முடியறதுக்குள்ளே நீங்கள் சம்பாதிக்கணும்ல. தந்தை மகன் பிரச்சனை இருக்கிறதா சொல்றாங்க. இங்கேயுமே தந்தை மகன் பிரச்சனை இருக்கிறதா சொல்றாங்களே. அது தந்தை மகன் பிரச்சனை வந்து அது இருக்குங்க. எல்லா கட்சியிலையும் தந்தை மகன் பிரச்சனை இருக்கிறதுனால இங்கேயும் இருக்கும். பட் ஆனால் அது வந்து கட்சியில் வந்து அவங்க முடிவுன்னு அறிவிக்கும் போது ஒன்று தான் அறிவிக்கிறாங்க. அந்த பிரச்சனை வந்து வெளியில் தெரிய போகிற அவசியம் இல்லை. அது கருத்து ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்களை பொறுத்த மட்டில் பெரும்பாலான பொறுப்புகளை வந்து கொடுத்துட்டார், உதயநிதிக்கு கொடுத்து அவர் தான் பார்த்துட்ருக்கார். இவன் அரசாங்கத்தில் கூட பல விஷயங்களை அவர் முடிவு எடுக்கிறதுக்கான விஷயங்களை கொடுத்துட்ருக்கார். ஆனால் அந்த பிரச்சனைன்றது அவங்க தீர்த்துப்பாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, அவங்களுடைய நோக்கம் என்னென்னா திமுக வெற்றி பெறணுன்றதில் உறுதியாக இருப்பாங்க. ஆனால் கீழே என்னென்னா அவங்களுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு நேரடியாக தெரியுதில்ல. அங்கே அந்த கவுன்சிலரோட செயல்பாடுகள் மக்களோட நேரம் தெரியுதில்ல. ஜெயலலிதாவே ஒருத்தர் என்ன சொன்னாங்க, சென்னையில் வந்து இந்த கவுன்சிலர்கள்லாம் வந்து கட்சி பேரை கெடுத்து வச்சுருக்காங்க, தொலைச்சி கட்டிடுவேன்னு ஒரு பொதுக்குழுவில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த கவுன்சிலர்கள் தான் மக்களோட தொடர்பில் இருக்காங்க, அவங்க வந்து பேரை கெடுக்கிறாங்க, கட்சியோட பேரை கெடுக்கிறாங்க. அதுதான் திமுகவுக்கு இன்றைக்கி நடக்குது ஆக்சுவலாக. ஸோ திமுகவுக்கு இன்றைக்கி அதுதான் நடக்குது. திமுகவில் மாவட்ட அளவுலையும் மோதல் இருக்குது, மந்திரிகள் அளவுலையும் மோதல் இருக்குது. இதே சிவலிங்கத்துக்குங்க போன வாட்டி கள்ளக்குறிச்சி கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டாங்க, பேரை லிஸ்ட்டில் இருந்தது. கடைசி நேரத்தில் ஒரு அமைச்சர் உள்ள போந்து யாரோ மலையப்பன் ஒருத்தரை போட்டார், அந்த மலையப்பனுக்கு கொடுத்துட்டாங்க. அவர் 3 நாள் சிவலிங்கம் வந்து செல்ஃபோன்லாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டார். அப்புறம் தான் ஸ்டாலின் பேசி தான் அப்புறம் உங்களுக்கு அடுத்த வாட்டி கவனிக்கிறேன்னு சொன்னார். அது உட்கட்சி பிரச்சனை இன்னும் பெருசாகிடும், அதனால தான் இப்போ சரி பண்ணியிருக்காங்க. இப்போ சேலத்தில் வந்து கட்சியும் தோற்று போயிருக்கு, அதையும் சரி பண்ணணும் நீங்கள். ஸோ அதனால் பல மாவட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கு. அதனால் வந்து இதெல்லாம் தான் சரி பண்ண தான் பொதுக்குழுவில் ஸ்டென் வார்னிங் கொடுக்கறதுக்காக தான் அந்த விஷயங்கள். மற்றபடி மேஜராக வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிற மாதிரி தெரியல. கட்சி ஒற்றுமையாக இருக்கணும், தேர்தலில் வெற்றி பெறணும், உட்கட்சி பிரச்சனைகளை நான் எந்த கட்டத்திலையும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றத வலியுறுத்துவார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இவ்வளோ நேரம் நடை கேள்விகளுக்கு மகனேத்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே.